ஆன்லைனில் பண பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமான புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையின் இந்த புள்ளி விவரப்படி சென்னையில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 7 கோடிக்கும் அதிக தொகை ஆன்லைனில் திருடப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையின் புள்ளி விவரப்படி 2016ஆம் ஆண்டில் 898 கிரெடிட் கார்டு மோசடிகளும், நடப்பாண்டில் இதுவரை 209 புகார்களும் வந்துள்ளன. டெபிட் கார்டுகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 852 மோசடி புகார்களும், நடப்பாண்டில் இதுவரை 1106 புகார்களும் பதியப்பட்டுள்ளன. ஆன்லைனில் கடந்த ஆண்டு 531 பண மோசடிகள் நடந்துள்ளன. நடப்பாண்டில் இதுவரை 175 மோசடி புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓடிபி எண் பரிமாற்றம் செய்த விதத்தில் கடந்த ஆண்டு 1840 மோசடி புகார்களும், இந்த ஆண்டு இதுவரை 1315 புகார்களும் வந்துள்ளன. ஆன்லைன் மற்றும் வங்கி பணப்பரிவர்த்தனை மோசடிகளில் கடந்த ஆண்டு 16 கோடியே 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு திருடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 7 கோடியே 15 லட்சம் ரூபாய் வரை திருடப்பட்டுள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுபோன்ற மோசடிகளில் புகார் அளிப்பவர்கள் வெறும் 9% என்பதே அதிர்ச்சி தரும் மற்றொரு விவரமாக இருக்கிறது. சென்னை வேப்பேரியில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய காவல் ஆணையர் விஸ்வநாதன், இதுபோன்ற மோசடிகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்று கூறினார். கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, அந்த பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதற்கான வழிமுறைகளையும், இந்த பாதுகாப்பு வகைகள், இந்த முதல்ல விழிப்புணர்வு வந்தாலே அவங்க இந்த ஓடிபி ஷேர் பண்றதும் மற்ற எதுவும் பண்ணாம இருப்பாங்க. அதை தவிர என்ன பாதுகாப்பெல்லாம் செய்யலாம்? வங்கி ஆன்லைன் மோசடிகளில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள்தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கிகளை பொறுத்தவரை பாதுகாப்புடன் இருப்பதாகவும், வாடிக்கையாளர்கள்தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் வங்கிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இவ்வளோ ஒரு 2 கோடி டிரான்சாக்ஷனில் ஒரு 5 ஃப்ராட் நடக்கும், 3 ஃப்ராட் நடக்கும். அது தவிர்க்க முடியாது. ஏன் நடக்குது அந்த ஃப்ராட், அந்த மோசடி ஏன் நடக்குது, யார் உதவுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முடிவாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் தான் பின் நம்பரை கொடுக்குறாரு. அந்த ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற அந்த ஓடிபியை அவர் ஏன் கொடுக்குறாரு? அவர் கொடுக்கலாம், தப்பு நடக்க போகிறது இல்லையே. ஸோ கஸ்டமர்லாம் இதில் உஷாராக இருக்கணும். வேலை தொடர்பான மெயில்கள், திருமண தகவல் வலைதளங்களில் பணம் செலுத்துதல், தனிநபர் லோன் குறித்த போலி அழைப்புகள், மெசேஜ்கள் என இதுபோன்ற எந்த ஒரு தகவலையும் நம்பக்கூடாது என்று காவல்துறையினரும் வங்கியாளர்களும் அறிவுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.